அல்லேலூயா. உங்கள் ஜெப வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறீங்களா? ஆமாம், ஏலி சொல்லி கொடுத்து வளர்ந்தவன் ஏலியை விட சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவனாய் மாறிவிட்டான். தீர்க்க தரிசன பள்ளிகளை ஆரம்பிக்கிறவனாய் மாறிவிட்டான். ஆனால் ஏலியால் அப்படி சோபிக்க முடியவில்லையே. காரணம் என்ன தெரியுமா? தான் இஷ்டப்படி சில நேரம் ஓடிட்டனால, தான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டனால, அப்படின்னு சொல்கிறத விட அவங்க பிள்ளைகளை கவனித்து வாழ்ந்தனால, என் பிள்ளைங்கன்னு வாழ்ந்தனால அவரால் பெரிய அளவில் தேவனுடைய பிள்ளைய, உன் குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கலாம், உன் பிள்ளைகள் எப்படி வேணா இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்த வேண்டியது உங்கள் கடமை. ஆனால் அதை விட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது தெரிந்து கொள்ளுங்க. அந்த ஜெபம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் பேசி சொல்லி புரிய வைக்க முடியாததை கர்த்தர் பேசி சொல்லி புரிய வைப்பார். நீங்கள் சொல்லி கொடுத்தது மறந்துடும், ஆனால் கர்த்தர் சொல்லி கொடுத்தது ஒருபோதும் மறக்காது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி கொடுக்கிறத நீங்கள் அவங்கள சொல்லி கொடுக்க, நீங்கள் அவங்கள ஆயத்தப்படுத்த, பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, உங்கள் ஜெப வாழ்வை நீங்கள் கட்டணும். விசுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் அதற்கு ஈடாய் ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஊழியக்காரன், ஒரு தேவனுடைய பிள்ளை, நாங்கள் ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன்னா உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் தேவைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். அதே போல உங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது விசுவாசிகளுக்கு தெரிந்திருக்க வேண்டியது. எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் எப்பொழுதும் அப்படின்னா எல்லா காலகட்டத்திலேயும், நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போதும், நாங்கள் துக்கமாக இருக்கும்போதும், நாங்கள் வியாதியாக இருக்கும்போதும், நாங்கள் கலங்கி போய் இருக்கும்போதும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அல்லேலூயா. புரியலையா நான் சொல்றது? நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, நீங்கள் பாஸ்டர் இது மாதிரி எங்கள் பையனுக்கு கல்யாணம், இல்லை எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் வந்திருக்குறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு நீங்கள் சொல்லலாம். நான் இங்கே வேறொரு பிரச்சனையில் உடஞ்சி போய் நாங்கள் உக்காந்துருப்போம், பேசக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருப்போம். உங்ககிட்ட இல்லைங்க, எங்களுக்கு மனசு சரியில்லை, எங்களுக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியுமா? சொல்வதில்லை. நீங்கள் சொன்ன போதே உடனே கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், வேண்டுதல் செய்கிறோம். இதுதான் ஊழியக்காரருடைய பணி. அல்லேலூயா. விசுவாசத்தில் தேறினவன், கர்த்தரோடு நடக்கிறவன் இதை தான் செய்வாங்க. எல்லா நேரத்திலும் நாங்கள் ஹாப்பி மூடில், இங்கே இருக்கிற மாதிரி ஹாப்பி மூடில் அந்த விசுவாசத்தின் உச்சத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நேரத்திலும் நிறைய தேவைகளோடு நின்றுட்டு இருப்போம், நிறைய பிரச்சனையோடு இருப்போம். அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. சிலர் வியாதியில் அழுது பிடிச்சி நிற்பாங்க. அப்போ நாங்கள் எங்கே நின்றுட்டுருப்போன்னா, ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நின்றுட்டுருப்போம். ஆனால் வந்தது என்ன செய்தி? துக்கமான செய்தி. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கவா, இல்லை இவங்களுக்காக துக்கப்படவா? எதை செய்தோம்? என்ன செய்தோம்? அவர்களுக்கு அதான் வயசுக்கு சொல்ல, அழுகிறவர்களோட அழுங்கள், சந்தோஷமாக இருக்கிறவர்களோட சந்தோஷமாக இருங்கள். அப்படின்னா ஜெப வாழ்க்கையில் வரக்கூடியவர்கள், ஜெபிக்க மனதாயிருக்கிறவர்கள் எல்லா சூழ்நிலையிலேயும், எல்லா காலகட்ட துக்கமான நேரங்களிலேயும், மகிழ்ச்சியான நேரங்களிலேயும் தேவனிடத்தில் மனரம்யமாய் ஜெபிக்கவும், வேண்டுதல் செய்யவும், ஸ்தோத்திரங்களை செய்யவும் பழக வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, ரொம்ப நல்ல ஒரு நான் சந்தோஷமாக இருக்கிற மூடு இருக்குது ரொம்ப பெரிய விஷயம். நல்ல சந்தோஷமாக இருக்கிற மூடு இருக்கும்போது டக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். அந்த சந்தோஷம் எப்படி வந்த வேகத்தில் காணாமல் போயிடும். சில நேரம் ரொம்ப துக்கமாக இருப்போம், உடஞ்சி போயிருப்போம். அவங்க சொல்லும்போது எப்படி வருவாங்கன்னா, அவங்க ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு அதுக்கு ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆறுதல் தரணும்னு சொல்லி. ஏற்கனவே இங்கே எப்படி இருக்கிறோம்? ஆறுதல் இல்லாமல் இருக்கிறோம், யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாமல் இருக்கிறோம், எங்கே புலம்புறது தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொன்று கொண்டு வைக்கும்போது எங்களுக்கு என்ன பண்ணோம்? தைரியம் சொல்ல முடியுமா? தைரியம் சொல்லி ஜெபிப்பதற்கு ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு.
பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், தேவைகள் 1000 இருக்கலாம், போராட்டங்கள் 1000 இருக்கலாம். ஆனாலும் அதான் எதுக்கு சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலும் நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களை என்ன பண்ணிக்கணும், விண்ணப்பம் பண்ணுவதற்கும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவதற்கும் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும்.